முருகன் கொடுத்தார். ஒன்று யமன்கிட்ட கொடுத்தாரு, இன்னொன்று உமன் கிட்ட கொடுத்தாரு. இந்த பொம்பளை நினைச்சானா சரி மனுஷனை வாழ வைக்கவும் செய்வான், டோட்டல் க்ளோஸும் பண்ணிடுவான். தப்பா பேசக்கூடாது. ராத்திரி 12 மணிக்கு இந்த அம்மா வீட்டுக்காரரை எழுப்புது, யாங்க எந்திரிங்க யாங்க எந்திரிங்கன்னு. அவர் எந்திரிச்சு என்னம்மான்னாரு. எதிர்த்த வீட்டுல ஒரு மிஷின் இருக்கு, அதே மாதிரி நமக்கு வாங்குங்கன்னுச்சு. உடனே வீட்டுக்காரர் சொன்னார், நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கு, கிரைண்டர் இருக்கு, மிக்சி இருக்கு, எதிர்த்த வீட்டில் என்னமா இருக்கு. அங்கே எவனோ ரோடு போட்டு ரோலரை கொண்டே நிப்பாட்டியிருக்கான். ரோலர் எதுக்கு? குப்பரை போட்டு ஏத்துறதுக்கா? எதிர்த்த வீட்டில் ஒரு மண்ணில் சட்டியில் மண்ணளி வச்சிருந்தாலும் அதே மாதிரி மண்ணளி வை. அங்கே சின்ன பிள்ளைக்கும் மண்ணளி வச்சிருப்பாங்க. பெண்கள் பேராசையை விடுங்கள், நான் இந்த வாழ்க்கை போராட்டம் இல்லை என்று சொல்கிறேன். ஆண்கள் ஆசையை துறங்கள், நான் இந்த வாழ்க்கை போராட்டம் இல்லை என்று சொல்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரர் உட்கார்ந்து பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, எதிர்த்த வீட்டுல இருந்து அந்த வேலைக்கார பிள்ளை வேமா இடிச்சிட்டு போயிடுச்சு. உடனே இவர் ஈனு பல்ல தேய்க்கிறத விட்டு பல்ல காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வீட்டம்மா சொல்லிச்சு, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? அவ இடிச்சிட்டு போறா, பல்ல காட்டிட்டு இருக்கீங்களே, பொறு, கோவப்படாத, நான் போய் திருப்பி இடிக்கிறேன், விளங்குமா? இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப இனிமையா. அப்புறம் இந்த அம்மா புடவை எடுத்தாகலாம். இந்த பட்டுக்கு பட்டுன்னு ஏன் பேர் வச்சு தெரியுமா? புருஷமார்கள்லாம் கடன் பட்டு, லோல் பட்டு, மிதி பட்டு, நச்சு பட்டு, லொல்லு பட்டு, அங்கப்பட்டு, ஆசைப்பட்டு, அருவப்பட்டு, மிதிப்பட்டு, 8 பட்டு. அவனுக்கு 8 பட்டு, இந்த அம்மாவுக்கு ஒரே பட்டு. எப்படி பட்டு கட்டிட்டு பாருங்க.